மாமா நீங்க மட்டும் தானே வரதா சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருந்தா நான் மட்டும் தான் வந்திருப்பேன். நீங்க என்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதனால எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கும் இடம் தெரியாதா? தங்கச்சியும் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுச்சு, அதான் என் கூடயே வந்துருச்சு. என்ன எல்லாரும் என்ன பார்த்ததும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாம்மா. அப்ப நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நாளைக்கு காலையில கோயில்ல அன்புக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் நிச்சயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பிரதாயம் இருக்கு. வெத்தலை பாக்கு மாத்த போறோம். நீங்க எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கேன். மறக்காம எல்லாரும் வந்துடணும். ஆமா பிள்ளைங்களா, கிராமம்னா பரவாயில்ல, 4 பேர் வருவாங்க. இங்க மாப்பிள்ளை வீட்டுக்கும் எங்களுக்கும் நீங்க தானே சொந்த மாதிரி, அதனால மறக்காம எல்லாரும் வந்துடணும். உங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும்னு தான் தங்கச்சியை ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னேன். தங்கச்சி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. நில்லு.